இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைல்ஸில் வந்து நீர் கசிவு டைல்ஸ் மூலமாக வராமல் பார்க்குறது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக நீர் புழங்கக்கூடிய இடங்களில் தான் டைல்ஸ் போட்டிருப்போம். உதாரணத்துக்கு டாய்லெட், கிச்சன், பாத்ரூம் இந்த பகுதிகளில் போட்டிருப்போம். அந்த இடங்களை சுற்றி இருக்க சுவர்கள் வந்து நீர் கசிவுனால சுவர் உதவும் பிடிச்சிருக்கும். அதே நேரங்களில் அதிகமான நீர் கசிவுனால பில்டிங்கும் சீக்கிரம் டேமேஜ் ஆகும். அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் ஹோம் டெக்கர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து எஃபாக்சி கிரவுட். சமீபத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஒரு ஏரியாவில் வந்து அக்வா ஜெல்லுங்கிற ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து இந்த பேக்கிங்கில் ரெசின், ஹார்ட்னர் ப்ளஸ் பேஸ்ட் 3 இருந்தது. அதை மிக்ஸ் பண்ணி நாங்களே இதை வச்சிருக்கோம். 3 காம்பவுண்ட் சரியான விதத்தில் அது சொன்ன விதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு டைல்ஸில் சொல்லியிருக்க மாதிரி அப்ளை பண்ணா போதும். இதுக்கு முன்னே நாங்கள் வந்து ஏசியன் பெயிண்டில் இதை மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. டைல்ஸு அந்த கேப்பை வைக்கிறது எப்படி, 2 டைல்ஸுக்கு இடையில கேப் எப்படி வைக்கணும், அதில் இருக்க டஸ்ட்டை ரிமூவ் பண்ணி அது எப்படிலாம் பண்ணுறதுங்கிற ட்ரைனிங் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே ட்ரைனிங் நாங்கள் போயிருக்கோம். நிறைய இடங்களில் இந்த மாதிரி நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த இதே ப்ராடக்ட் வந்து பெர்ஜர்லையும் இருக்குது, அதுவும் நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. அதேமாதிரி டாக்டர் ஃபிக்ஸிட்டையும் இதே ப்ராடக்ட் இருக்குது, டைல்ஸ் கிரவுட்டுங்கிற ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த 3 பிராண்ட்லையுமே ஏசியன், பெர்ஜர், டாக்டர் ஃபிக்ஸிட் 3லையுமே இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல சேல்ஸ் ஆகும். பொதுவாக டைல்ஸ் கடைகளில் நீங்கள் டைல்ஸ் மார்பிள் எடுக்கும்போது இந்த ப்ராடக்ட் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக அவங்களே வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்குங்க. அதில் ஒரு ஹார்ட்னரும் ரெசினும் இருக்கும், இன்னும் பேஸ்ட் இருக்கும், இல்லை பவுடர் ஆட் இருக்கும். ஒரு 5 லிட்டர் இல்லைனா 10 லிட்டர் கேனில் அதை வச்சிருப்பாங்க, டப்பாவில் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த நான் காட்டியிருக்கிற மாதிரி அப்ளை பண்ணாலே ரொம்ப நல்ல லைஃப் இருக்கும். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம சரியாக அதை கிளீன் பண்ணி எடுக்கலைன்னா டைல்ஸ்லேருந்து வராத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காட்டு பிடிச்சிக்கிட்டு சில நேரங்களில். அதனால நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதுக்கு கேப்பில் கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து சின்ன பட்டி தகடை வச்சுக்கிட்டு நம்ம அந்த கேப்பை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல மறுபடியும் நம்ம தொடச்சி எடுத்துறது, ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துறது நல்லது. இதை அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, ஒரு 6 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சுவர் ஓதம், டைல்ஸுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுவர்களில் சுவர் ஓதம் வராது. எவ்வளோதான் நீங்கள் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே டைல்ஸு போட்டு ரொம்ப வருஷம் ஆகி இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலும் கட்டிங் மிஷினை வச்சு அந்த இடங்களை கிளியராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த 3 காம்பவுண்ட் மிக்ஸ் பண்ணி. இது வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் தான், பெஸ்ட் ரிசல்ட் தரக்கூடிய ப்ராடக்ட். நாங்கள் யூஸ் பண்ண எல்லா இடங்கள்லையுமே இது வந்து நல்ல ரிசல்ட்டை தந்திருக்கு. இந்த ப்ராடக்ட் ஒருவேளை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல, ஃபர்ஸ்ட் டைம்னா உங்கள் வீடுகளில் இது வச்சிருக்கேன்னா நீங்களே இதை யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா, மாஸ்கிங் டேப் வாங்கிக்கோங்க. அந்த மாஸ்கிங் டேப்பை அந்த கேப்புக்கு 2 சைடும் ஒட்டிக்காங்க. இதை காட்டியிருக்க மாதிரி ஒட்டிக்கிட்டு அதுக்கு இடையில இந்த பவுட்ரு, அந்த பேஸ்ட்டை 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் சின்ன பட்டி பிளைடு 2 இன்ச்சு, 3 இன்ச்சு, 4 இன்ச்சு ஏதாவது 2 வாங்கி இதை அப்ளை பண்ணுங்க. அப்பப்போ அதை கரெக்டாக தொடச்சி எடுத்துறது நல்லது. பாத்ரூமில் அடிப்பகுதிகளில், தரப்பகுதிகளையும் நீங்கள் இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. அந்த கேப்புகளில் இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதாது. பிளம்பிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அதில் லீக் இல்லாமையும் பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கும். இது வந்து டைல்ஸ் மூலமாக வரக்கூடிய லீக்கேஜை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிடும். நல்ல பெஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங்காக உங்களுக்கு இருக்கும். இந்த ப்ராடக்ட் பெர்ஜர் ஏஷியன் நிப்பானில் இருக்குது, டைல்ஸ் கேப் கிரவுட்டுங்கிற நேமில் இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் வேணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்காங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பெயிண்டிங், டெக்கரேஷன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், டெக்ஸ்சருக்கான வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷன் சம்பந்தமான வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்கலாம். பிளேலிஸ்ட்லையும் அதை செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் மேலே இருக்க ஐ பட்டன், எண்ட் ஸ்கிரீன்லையும் பாருங்க அதை பற்றின டீடைல்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.